ஜோதிட மாணவர்களே, எமதிடைய நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது 1 முதல் 12 பாகங்களில் கிரகங்கள் நின்ற பலன். இதில் 2ஆம் பாவகம், 2ஆம் இடத்துல என்னென்ன கிரகம் இருந்தால் என்னென்ன பலன்றதை பார்க்கலாம். 2ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் ஜாதகர் சலிப்பின்றி மணிக்கணக்கில் பேசும் திறமை படைத்தவர், பணம் சம்பாதிப்பதில் வல்லவர், நல்ல அறிவு உடையவர், கண் பார்வை குறைவாக இருக்கும். 2ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் பணவசதி உடையவர், சமயோஜித வாக்கு சாதுரியம் உடையவர், பெரிய குடும்பம் உடையவர், கண் பார்வை கவர்ச்சிகரமாக இருக்கும். அடுத்த 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அடித்து பேசக்கூடியவர், நியாயவாதி, குடும்பத்தில் சண்டையும் நோயும் அதனால் மனச்சங்கடமும் இவருக்கு இருந்து கொண்டே இருக்கும். கல்வி அரைகுறையாக முடியும். கண் சிவந்திருக்கும். கோபம் உடையவர். 2ஆம் இடத்தில் புதன் இருந்தால் நல்ல பேச்சாளராகவும் தர்க்கவாதியாகவும் கவியாகவும் இருப்பார். சொந்தமாக சம்பாத்திய பணம் உடையவர். குடும்பம் நன்கு அமையும். நல்ல உணவை சாப்பிடக்கூடியவர். 2ஆம் இடத்தில் வியாழன் இருந்தால் சாஸ்திரங்களை கற்று ஆராய்ந்தவர், தர்ம சிந்தனை உடையவர், வேண்டிய நேரத்தில் விரும்பியபடி செலவிட பணவசதி உடையவர், பெருந்தன்மை உடையவர், சாந்தமான தோற்றம், சொல்வன்மை உண்டு. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் சாயலான கண் உடையவர், குறைந்த கல்வி பயிற்சி எனினும் நிறைய படித்தவர், கவியாகவும் கலைஞராகவும் விளங்கிடுவார், பணவசதி உடையவர், இல்லற வாழ்க்கையில் சுகம் குறையாதவர், வசீகரமான முகம் உடையவர். 2ஆம் இடத்தில் சனி இருந்தால் ஏழையாகவும் முன் யோசனை அற்றவராகவும் முகத்தில் மருவு உடையவரும் உயர்கருத்தை மறுத்து பேசுபவரும் எளிய அன்ன ஆகாரங்களை புசிப்பதில் விருப்பம் உடையவரும் உண்மை வயதை விட மூத்தவராக தோற்றம் அளிப்பவராகவும் இருப்பார். கல்வி குறைவாக இருக்கும். இவர் சொன்னதையே மீண்டும் வற்புறுத்துவார். இவருக்கு எதிலும் ஆழ்ந்த பார்வை உண்டு. 2ஆம் இடத்தில் ராகு இருந்தால் கல்வி தகுந்த நேரத்தில் தடைபடும். அரசாங்க ஆதரவு பெறுவார். இவருடைய வாக்குக்கு மதிப்பு கிடையாது. குடும்பத்தில் பல சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கும். எவரையும் ஊடுருவி பார்க்கக்கூடிய கூர்மையான கண்கள் உடையவர். அடுத்து 2ஆம் இடத்தில் கேது இருந்தால் வெட்டி பேசுபவர், கல்வி அதிகம் இராது, உஷ்ணமான பண்டங்களை உண்பவர், வாக்குப்பளிதம் உண்டு. சில சமயங்களில் விரக்தியாகவும் பேசுவார், முன்கோபம் உடையவர். இவர் வாக்கால் சாபமிட பலிக்கும் ஆதலால் மௌனமாயிருத்தல் நலம். விரைவில் திருமணம் நடைபெறாது. விவாக ஏற்பாடுகள் முடிவடைந்தும் கூட ஏதோ சில காரணங்களால்
தடைபட்டு நின்றுவிடும். ஆணாக இருந்தால் 30 வயதிற்கு மேலும், பெண்ணாக இருந்தால் 22 வயதிற்கு மேலும் திருமணம் முடியும். அதற்கு முன் ஏற்பட்டால் இருவரில் ஒருவர் சந்நியாசியாகவே இருக்க நேரும். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் வரும். அதையே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ நாங்கள் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் தன்னால் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.